கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில் உங்கள் யாவருக்கும் சபையார் யாவருக்கும் என் வாழ்த்துதலையும் என் தேவனுக்கு நான் மகிமையும் செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாளில் மிஷனரி வாழ்க்கை பகுதியில் இப்போ நம்ம இந்த நாளில் பார்க்க போகிற மிஷனரி வேதநாயக சாஸ்திரி ஐயாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அவர் வேதநாயக சாஸ்திரி 1777 ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஞானப்பூ அம்மையாருக்கும் அருணாச்சலம் என்கிற தேவ சகாயத்திற்கும் மகனாக அவர் பிறந்தார். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தாரே தவிர இவர் வாழ்ந்ததெல்லாம் தஞ்சாவூரில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதனால் இவரை தஞ்சை வேதநாயக சாஸ்திரி என்றே அழைப்பார்கள்னு சொல்லி பார்க்குறோம். இவர் சிறு வயதிலிருந்தே என்னன்னாக்கா நல்ல பாடல்களை பாடி தேவனுக்காக நிறைய காரியங்களை செய்திருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். இவர் பாடிய பாடல்கள் இன்றும் நம்முடைய திருச்சபைகளிலே அநேக திருச்சபைகளிலே பாடப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இவர் என்னன்னாக்கா இவருடைய தகப்பனார் இவருக்கு இட்ட பெயர் வேத போதகம் என்று தகப்பனார் இவருக்கு பெயர் சுட்டினார்கள். ஆனாலும் ஒரு போதகருடைய அவங்க சபையில் ஒரு போதகருடைய பெயரும் வேத போதகம் என்று இருந்தபடியினாலே அவர் போதகரை பெயர் சொல்லி அழைக்கக்கூடாது என்பதற்காக அவருடைய பெயரை வேத நாயகம் என்று சொல்லி மாற்றப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இவர் என்னன்னாக்கா தெலுங்கு, சமஸ்கிருதம், லத்தீன் போன்ற மொழிகளிலும் என்ன செய்தார்னாக்கா புலமை பெற்றிருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். இவர் என்னன்னாக்கா தஞ்சாவூரில் மன்னராக வாழ்ந்த சரபோஜி என்பவர் இவருக்கு இளவயதினுடைய நண்பராக இருந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவர் மன்னராக பதவியேற்ற நாட்களில் வேதநாயக சாஸ்திரி அவரை புகழ்ந்து ஒரு பாடலை பாடினார்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த பாடலை கேட்ட மன்னர் மிகவும் மகிழ்ந்து போய் அவரை தன்னுடைய அவையிலேயே அவரோடு கூட வைத்து கொண்டு இருந்தார்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவர் அங்கிருந்து பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார். ஆனால் ஒரு நாள் அவருடைய புகழை பாடும்போது அந்த சரபோஜி மன்னர் சொல்கிறாரு, நீங்கள் இவ்வளோ நல்லா பாடுறதுனால என்னுடைய கடவுளை பற்றி ஒரு பாடலை இயற்றுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் பிரசித்தி பெற்ற கோயிலுன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்கள் அல்லவா. அந்த பிரகதீஸ்வரரை பற்றி ஒரு பாடலை நீங்கள் பாடணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இவர் ரொம்ப மனவேதனையோடு வீட்டுக்கு வராரு. தேவனை துதித்த வாயினால நான் எப்படி ஒரு விக்கிரகத்தை மற்ற தெய்வத்தை எப்படி நான் புகழ்ந்து பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, தன் மனைவியிடத்தில் போய் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, இந்த மாதிரி மன்னர் சொல்லியிருக்கிறாரு, அதனால் நான் என்ன செய்யுதுன்னு சொல்ல அவர் ரொம்ப வேதனைப்படும்போது அவங்க மனைவி சொல்கிறாங்க, தேவனை பாடி துதித்த வாயால் எப்படி நீங்கள் அந்நிய தெய்வங்களை நீங்கள் பாடி துதிப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் தேவன் உற்சாகமாய் அவர் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்யும்போது அந்த சமயத்தில் அவர்களுக்கு கொடுத்த பாட்டு தான் இயேசுவையே துதி செய் மனமே கிறிஸ்தேசுவையே துதி செய்ன்னு சொல்லி அந்த பாடலை தேவன் அவருக்கு கொடுக்குறாரு. அப்போ இவர் எங்கே என்ன செய்கிறாங்க, அடுத்த நாள் அரசவையில் அனைவரும் நிறைய பேர் கூடியிருக்கிறாங்க. இவர் என்ன பாட போகிறாரு என்பதை கேட்பதற்கு மிகவும் ஆவலாய் என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் கூடி இவருடைய பாட்டை கேட்கறதுக்காக உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ மன்னரும் ரொம்ப ஆவலோடு இருக்கிறாரு. இவர் நம்ம கடவுள் பிரகதீஸ்வரரை பற்றி பாடுவாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் அங்கே போய் என்ன செய்கிறாருனாக்கா உரத்த சத்தத்தோடு இயேசுவையே துதிசை கிறிஸ்தேசுவையே துதிசைன்னு சொல்லி இந்த பாடலை உரத்த சத்தமாக பாடுகிறார். இவர் பாடும்போது எல்லாத்துடைய முகங்களிலும் ஆச்சரியமாய் பார்க்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாரு, இந்த பாடலை உற்சாகமாய் பாடி துதித்து பாடி முடிக்கிற போது அந்த மன்னர் சரபோஜி என்ன செய்கிறாரு, கரங்களை தட்டி இவருக்கு என்ன சொல்கிறாரு, வாழ்த்துதல் சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். நீங்கள் எங்கே வேணாலும் போய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமை உங்கள் கடவுளை பற்றி இப்போ சொல்லலாம், நீங்கள் இப்போ பாடலாம், எந்த இடத்துக்கு போனாலும் போய் நீங்கள் உங்கள் கடவுளை பற்றி சொல்லலாம்னு சொல்லி அவருக்கு அனுமதியும் கொடுக்குறாரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு சந்தோஷத்தோடு வந்துடுறாரு.
அதுக்கப்புறம் நிறைய பாடல்களை பாடுறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த இவர் இயற்றிய பெத்லகேம் குறவஞ்சி என்ற படைப்பு இன்னும் போற்றுறதுக்கு உரியதாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லைங்க, இவருக்கு தஞ்சை திருச்சபை 1808 வேத சிரோன்மணி என்ற பட்டத்தையும், தரங்கபாடி சபை சுவிசேஷ கவிராயர் பட்டத்தையும் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் 1809 ஞான தீப கவிராயர் என்ற பட்டமும் அவருக்கு என்ன செய்து கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இவர் இளம் வயதிலிருந்தே ஆண்டவருக்கு ரொம்பவும் பயந்தவராய் வாழ்ந்து கொண்டு இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னன்னாக்கா, இவர் இவ்வளவு காவியங்களை படைத்து இவர் ஆண்டவரை பாடி துதித்தார். அதே போல் ஒரு புதிய வருட ஆராதனையில் கூட அவர் என்ன செய்கிறார்னாக்கா, இன்னொரு பாடலையும் பாடுகிறார். பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி மனமேன்னு சொல்லி. இன்றைக்கு அநேக சிஎஸ்ஐ சர்ச்சுகளில் என்ன செய்கிறாங்க, இந்த பாடலை மிகவும் அருமையான பாடல்கள் இந்த பாடல்கள். அப்போ இந்த பாடல்கள் இன்னும் அநேக திருச்சபைகளில் என்ன செய்கிறாங்கனாக்கா, ஆண்டவருடைய அவர் வேதநாயக சாஸ்திரி ஐயா பாடின பாடல்களை இன்னும் பாடி துதிக்கிறாங்க. அந்த பழைய பாடல்களில் உள்ள அர்த்தங்களும் அதனுடைய காரியங்கள் நம்மை மெய்சில் இருக்க வைக்கதாக இருக்குது இல்லைங்களா. பழைய பாடல் பாடும்போதே நமக்குள்ள ஒரு என்ன செய்யணும், ஒரு உற்சாகம் பிறக்குது. அப்போ இப்படியாக இந்த பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருந்த வேதநாயக சாஸ்திரி ஐயா அவர்கள் 1864 ஜனவரி 24 என்ன செய்தாங்க, இயற்கை எய்தினாங்க, கடவுளடி இறைவனடி சேர்ந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக எத்தனையோ மிஷினரிகளை பற்றி நம்ம என்ன பேசுகிறோம், எத்தனையோ மிஷினரிகளை பற்றி கேள்விப்படுறோம். இன்றைய நம்ம இந்த சபையில் மிஷினரி வாழ்க்கையை தொடங்கி பேசினதுலேருந்து எத்தனையோ மிஷினரிகளை பற்றி பேசணும் இல்லைங்களா. அந்த மிஷினரிகளுடைய பேசின இதெல்லாம் இன்னும் நம்ம மனதில் தங்கி இருக்குதா, அதுக்கு கேட்டு நம்ம என்ன முடிவெடுத்திருக்கிறோம், நம்ம அதை அவர்கள் வழிநடத்தி சென்ற அவர்கள் காட்டின பாதைகளே ஒரு சில காரியங்களாவது நம்ம கடைப்பிடித்திருக்கிறோமான்னு சொல்லி நாமே நிதானித்து பார்ப்போம். மிஷினர்கள் எவ்வளோ பாடுகள் பட்டு கிறிஸ்துவத்தை என்ன செஞ்சாங்க, நம்ம நாட்டில் கொண்டு மிஷினரிகள் இல்லைனாக்கா ஆண்டவருடைய சுவிசேஷம் என்ன இருக்காதுங்க, பரவி இருக்காது. அதனால் அநேக மிஷினரிகளை பற்றி கேள்விப்படுகிற நாம் அவர்களைப் போல அவர்கள் கற்றுக் கொடுத்த அவர்கள் போதித்த வழிகளை பார்த்து அதன்படி நம்மளும் என்ன செய்வோம், தேவனுக்கு அதிகமாக எவ்வளோ பாடுகள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆயத்தமாகுவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.